Hello students, welcome to HIBA Max 12 Standard Business Max பார்த்துட்டு இருக்கோம் Chapter 2 Integral Calculus 1 Exercise 2.8 இந்த வீடியோல பார்க்கலாம். செகண்ட் ரோம் லெட்டர் பாருங்க. Evaluate the following அப்படின்னு கொடுத்துருக்காங்க. First question என்னன்னா limit 1 to 4 f of x into dx where f of x வந்து 4x plus 3 limit வந்து 1ல இருந்து 2 வரைக்கும். Next 3x plus 5 x வந்து 2ல இருந்து 4 வரைக்கும். சரிங்களா? ஸோ ரெண்டு லிமிட்டா பிரிச்சிருக்காங்க. 1ல இருந்து 4 ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். 1ல இருந்து 2 ஃபர்ஸ்ட் லிமிட், அப்புறம் 2ல இருந்து 4 செகண்ட் லிமிட். ரெண்டுத்துக்கும் வேற வேற ஃபங்க்ஷன். சரிங்களா? ஸோ இப்போ இதை அப்ளை பண்ணலாம். சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிடலாம். 1ல இருந்து 4 f of x dx. இதை நான் ரெண்டு டேர்மா ஸ்ப்ளிட் பண்றேன். ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 2 வரைக்கும். சரிங்களா? f of x into dx பிளஸ் 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 4 லிமிட் இங்கே கொடுத்துருவாங்க. f of x into dx. இப்போ நம்ம லிமிட்ல இருக்கிற ஃபங்க்ஷன் எடுத்து தனித்தனியா அப்ளை பண்ணலாம். லிமிட் 1 to 2 வந்து 4x plus 3 into dx plus லிமிட் 2 to 4க்கு வந்து 3x plus 5 into dx. இப்போ இதை எப்பவும் போல இன்டிகிரேட் பண்ணி அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சேர்க்கிறோம். 4x இன்டிகிரேட் பண்ணா 4x square by 2. 3 integrate பண்ணா 3x. Upper limit 2, lower limit 1. Plus 3x plus 5. 3x square by 2 plus 5x. Upper limit 4, lower limit 2. இப்போ value substitute பண்ணா first 2 substitute பண்ணலாம் அப்புறம் 1. இது 2 1 time, இது 2 times. 2 2 times. So 2 into 2 whole square plus 3 into 2. இது upper limit minus lower limit. 2 into 1 square plus 3 into 1 plus first 4 substitute பண்ணோம். 3 into 4 square by 2 plus 5 into 4 minus lower limit. 3 into 2 square by 2 plus 5 into 2. இப்போ இதை simplify பண்ணலாம். 2 2s are 4, 4 2s are 8 plus 6 minus 2 1s are 2 minus into plus minus 3 1s are 3. இது தனி plus 2 டேபிளில் இது கேன்சல் ஆகும். ஃபர்ஸ்ட் அதை எழுதிடலாம். 3 into 4 square 16 by 2 5 4s are 20 minus 3 into 4 by 2 plus into minus minus 10. Next line 8 plus 6 எவ்வளோ 14 14 minus 2 12. 12 இருந்து 3 minus பண்ணா 9 plus 2 1 time 2 8 times. 3 8s are 24 plus 20 minus 2 1s are 2 2s are 4 minus 6 minus 10. இப்போ plus எல்லாம் ஆட் பண்ணிடலாம். 24 44 53 53ல 10 போச்சுன்னா 43 43ல 6 மைனஸ் பண்ணா 37. ஸோ 37 தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் அது சம். நம்ம எப்பவும் போல இன்டிகிரேட் பண்றதா, அதுக்கப்புறம் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நம்ம சால்வ் பண்ண போறோம். சரியா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் ஒன் பாருங்க. லிமிட் 0 to 2 f of x into dx where f of x வந்து 3 minus 2x minus x square x வந்து less than or equal to 1. less than or equal to 1 lower limit இங்க 0 கொடுத்துருக்காங்க. ஸோ இது 0 to 1 வரைக்கும் வரும். அடுத்து x square plus 2x minus 3 வந்து 1ல இருந்து 2 வரைக்கும். சரியா? இப்போ ரெண்டா பிரிச்சுட்டு சால்வ் பண்ணலாம். சொல்யூஷன்ல 0 to 2 f of x into dx is equal to 0 to 1 first. 0ல இருந்து 1 f of x dx. நெக்ஸ்ட் 1ல இருந்து 2 அதே f of x dx. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 0 to 1 f of x வேல்யூ 3 minus 2x minus x square into dx plus limit 1ல இருந்து 2 x square plus 2x minus 3 into dx. இப்போ இதை ஒரு வாட்டி இன்டிகிரேட் பண்ணிட்டு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3 இன்டிகிரேட் பண்ணா 3x minus 2x square by 2 minus x cube 2 இருக்கு. So 2 plus 1 3 by 3. Upper limit 1, lower limit 0 less
x square இருக்கு அப்போ x cube by 3 plus 2x square அப்போ 2x square by 2 minus 3x. upper limit 2 lower limit 1. இப்போ limit substitute பண்ணலாம் 2 cancel பண்ணிடலாம் இங்கேயும் 2 cancel பண்ணிடலாம். செகண்ட் டேர்ம்ல 2 கேன்சல் பண்ற பிறகு பேலன்ஸ் நமக்கு ஆன்சர் இப்படி தானே இருக்கும் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் 3 into 1 minus 1 square minus 1 cube by 3 minus lower limit 0 3 into 0 minus 0 square minus 0 cube by 3 நடுவில் பிளஸ் இருக்கு. இப்போ இந்த டேர்ம் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் செய்யணும். x cube 2 இருக்கு 2 cube by 3 plus x square இப்போ 2 square minus 3 into 2 minus lower limit 1 cube by 3 plus 1 square minus 3 into 1 let's solve பண்ணலாம் 3 ones are 3 minus 1 minus 1 by 3 minus இந்த full term 0 ஆயிடும் 0 into anything 0 so இது complete 0 ஆயிடும் plus 2 cube 8 by 3 plus 2 square 4 3 2s are 6 minus 1 cube 1 by 3 minus into plus minus 1 minus into minus plus 3. next line ஏதாவது கேன்சல் பண்ண முடியுதா பார்க்கலாம். இப்போ இதை சால்வ் பண்ணியிருக்கேன். இதில் 1 by 3 8 by 3 1 by 3 மட்டும் சால்வ் பண்ணால் 6 by 3 வரும். 3 minus 1 2 plus 4 6 minus 6 0 3 minus 1 2 இப்போ 3 2s are 6 6 plus 6 12 by 3 கேன்சல் பண்ண ஆன்சர் 4 கிடைக்கும். இதுதான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் லிமிட் minus 1 to 1 f of x into dx where f of x is equal to x where x is greater than or equal to 0 minus x எப்பனா x is less than 0. சரிங்களா. இப்போ இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு minus 1 and 1 சொல்யூஷன்ல given எழுதிடலாம் minus 1 and 1 f of x dx. இப்போ இதை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன்னா minus 1 இருந்து 0 ஏன்னா இங்கே 0 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க f of x into dx plus 0 to 1 f of x into dx. இப்போ minus 1 இருந்து 0 விட கம்மியானது கரெக்டா less than 0 அதுக்கு minus x minus 1 to 0 minus x into dx plus 0 to 1 ன்றது x பாசிட்டிவ்ல வருது ஸோ x into dx ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா. இப்போ இந்த லிமிட்டை வந்து நான் மாற்றி எழுதணும். -1 மேலையும் 0 கீழையும் எழுதணும். இப்படி எழுதும் போது இந்த மைனஸ் எக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ என்னோட லிமிட்டை நான் சேஞ்ச் பண்ணுறேன்னா நான் மைனஸால் மல்டிபிள் பண்ணணும். அது என்ன ஃபார்மேட்னா a to b f of x into dx நான் மைனஸ் ஆஃப் b to aன்னு மாற்றி எழுதிக்கலாம். சேம் f of x into dx. புரியுதா. இப்போ இதை நான் சேஞ்ச் பண்ணி எழுதுனா 0 to -1 minus of minus x into dx அப்போ அது ப்ளஸ்ஸாக மாறிடும். ப்ளஸ் 0 to 1 x into dx. இன்டிகிரேட் பண்ணலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். x square by 2 upper limit -1 lower limit 0 plus x integrate பண்ண x square by 2 upper limit 1 lower limit 0. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க -1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ -1 whole square by 2 minus 0 by 2 plus 1 square by 2 minus 0 by 2. இப்போ இது ரெண்டுமே 0 ஆகிடும் கரெக்டுங்களா. பேலன்ஸ் நமக்கு இந்த ரெண்டு டேர்ம் தான் இருக்கும். ரெண்டு டேர்மில் என்ன இருக்குது 1 by 2 plus 1 by 2 half plus half வேல்யூ என்ன 1. இதான் நம்ம ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. ஈஸியாக இருக்கு இல்லையா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் f of x is equal to cx xோட வேல்யூ 0 to 1 0 அதர்வைஸ். ஸோ ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்குது. 0லேருந்து 1 வரும்போது cx என்ன கொடுக்குறாங்கன்னா ஃபைண்ட் சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா. இஃப் 0 to 1 f of x dx is equal to 2ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ சொல்யூஷனில் கிவன் எழுதிக்கலாம் 0 to 1 f of x into dx is equal to 2. இது வந்து கிவன் ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டாங்க. இதில் சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அண்ட் இதில் லிமிட் எப்படி இருக்குது அப்படின்னா 0 to 1. ஸோ 0 to 1ஓட ஃபங்க்ஷனு cx.
0 to 1 c into x dx is equal to 2. இப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு c வந்து கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். x இன்டிகிரேட் பண்ண x ஸ்கொயர் பை 2, அப்பர் லிமிட் 1, லோவர் லிமிட் 0, which is equal to 2. இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். c into 1 square 1 by 2 minus 0 by 2 upper limit minus lower limit is equal to 2. c into 1 by 2 is equal to 2. இப்போ இந்த 1 by 2 ஆன்சர் கொண்டு போனால் என்ன ஆகிடும்? ரெசிப்ரோக்கல் ஆகிடும். அப்போ c is equal to 2 into 2. c ஓட வேல்யூ 4ன்னு கிடச்சிருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? செம்ம எல்லாருக்கும் ஈஸியான சம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.